அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டுமே. ஓகே, என்னுடைய பேர் வந்து புஷ்பராணி. எனக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு லேடி கார் மெக்கானிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அதில் நான் தான் வரேன் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது எனக்கு அதை விட பெருமை வேறு என்ன இருக்குது முடியாது. உனக்குலாம் மெக்கானிக் தொழிலை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆனால் மெக்கானிக் தொழிலை பற்றி ஏன் எனக்கு தெரியாது, ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக இன்றைக்கி 7 வருஷமாக சக்ஸஸாக ரன் பண்ணி கற்றுக்கிட்டு 3500 காருக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலை செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் உங்களை தேடி வரும். அதுக்கு நானுமே ஒரு உதாரணம். இந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், பல கேலிகள் வாங்கியிருக்கேன், கிண்டல்கள் வாங்கியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி வந்து நான் எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறேன், தலை நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய தன்னம்பிக்கை தான் இதுக்கு காரணம். என்னுடைய ஃபேமிலி யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. நானாக சிம்பிளாக போராடி எங்கிட்ட இருந்த கொஞ்சம் சொல்ல வச்சு அதை வந்து அடமானம் வச்சு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெஸ்டியில் ஆடி கொடுத்து மெக்கானிக் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணி நான் திரும்ப எல்லாமே போய்விட்டு நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு முக்கியமாக கிடைக்கும். பாராட்டுகளும் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக May 1 உழவர் தினத்து அன்னைக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். என்னுடைய ஊரில் சொந்த ஊரில் ஆர்கனைட் சர்ச்சில் கூப்பிட்டு ஆர்கனைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நிறைய தமிழ் பேப்பரு அகம் என்ற ஒரு புக்கு, நிறைய சேனல்ஸு, எந்த யூடியூப் சேனலுமே ரெட் நூல், அதுக்கப்புறம் விஜய் டிவி, சன் நியூஸு, பாலிமர் டிவி, ஜெயா டிவி, எல்லா சேனல்ஸுமே ஆவரேஜ் கவர் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய எம்பி கனிமொழி அவங்ககிட்டையுமே போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பெண் மெக்கானிக்ன்றது ஒரு பாராட்டுகளும் வாங்கியிருக்கேன். என்னாலேயும் ஒரு தனியாக இருந்து சாதிக்க முடியும் போது பல பெண்களாலையும் இதை சாதிக்க முடியும். அவங்கவங்க ஒரு துறையில் சாதிக்க பண்ணலாம். ஆனால் இதுவும் மெக்கானிக் தொழிலுமே எல்லாரையும் சாதிக்கலான்றது நான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழ்த்துக்கிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு லேடி கார் மெக்கானிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அதில் நான் தான் வரேன் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது எனக்கு அதை விட பெருமை வேறு என்ன இருக்குது. நான் பிறந்தது வளர்ந்தது வரலாறு படைச்சதுக்கெல்லாம் சாதிச்சதுக்கு எனக்கு போதும் இந்த லைஃபு அப்படின்ற மாதிரி கடவுளோட பிளஸ்ஸிங்கோட என்னுடைய அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்கோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ற பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது.